எங்கே இருந்தாய் எங்கே இரு அடி ஷபா என்ன வெயில் என்ன வெயில் 11:30 மணிக்கு இப்படி வெயில் பல்ல காட்டுதே. இதே உச்சி நேரம் 1 மணி 2 மணினா நம்ம வீட்டு வாசல்ல கூட நிற்க முடியாது போல இருக்க. சுட்டு அரிச்சிடறாங்களையா வெயில் அடிக்குது. செத்த நேரம் வெளியில் போயிட்டு வந்தேன் நம்மளுக்கே இப்படி கிருகிருன்னு வருதே. தினமும் இந்த வெயிலில் வேலைக்கு போகிற மனுஷங்களோட நிலமை இறைவா பாவம். அப்பப்போ மழையும் கொஞ்சம் கொடுத்து இந்த மக்களை கொஞ்சம் குடும்பப்படுத்துங்க. இப்படி ஒரேடியாக வெயிலே காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா பூமியில் மனுஷங்க வாழ்கிறதா இல்லையா? கொஞ்சம் தண்ணியை வாங்கி குடிக்கலான்னு பார்த்தா இவ்வளோ எங்கே ஆள் காணும். கதவு திறந்து கிடக்கு. திறந்து குட்டி இவ்வளோ எங்கே போனாலுவா? ஏட்டிங்களா ரூபி, என்ன நம்ம வீடு இவ்வளோ அமைதியாக இருக்காதே. ஏட்டி எங்கிட்ட போய் தொலைஞ்சிய? அம்மா ஒரு படியா வருது. ஏட்டி ரூபி நிலா, என்னம்மா இங்கே தானே இருக்கோம், எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு நிற்கிறியா? அப்போ கத்துறேன்னு தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டே தான் அக்காலும் தங்கச்சி உள்ளே இருந்துக்கிட்டு என்னன்னு கூட கேட்காம இருந்தியலாக்கும். கதவு வேற திறந்து கிடக்கு. வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் போனாலும் தெரியாது. கதவு அடிச்சுட்டு போய் உள்ளே இருக்க வேண்டியதானே. என்னடி உள்ளே இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிய? அம்மா இவ்வளோ நேரம் நாங்கள் இங்கே தான் இருந்தோம், துணியை மடிச்சுக்கிட்டு இருந்தோம். அதான் மடிச்ச துணியை கையோட கபோர்ல வச்சிடலாமேன்னு இப்பதான் எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ள போற நீங்களும் வந்துட்டீங்க. சரி இருங்க, நான் உங்களுக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாமா. ஒரு மாதிரியா வருது வெளியில போயிட்டு வந்தது. நீ சோபால உட்காருங்கம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏமா வெளியில தான் இப்படி வெயில் அடிக்குதுன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு வெளியில போறிய? பேசாம வீட்ல இருக்க வேண்டியதானே. ஏட்டி வெயில் அடிக்கும் மழை அடிக்குன்னு பாத்துக்கிட்டே இருந்தா கல்யாண வேலையை யாரடி பாப்பா? ஏமோ வெயில் தாழ்ந்தது சாயங்காலமா போய் அந்த வேலையை பார்க்க வேண்டியதானே. அப்படி அவசரமா இப்பவே போய் முடிக்கிற அளவுக்கு என்ன வேலையை வெளியில போயிட்டு வரிய? அவசரமா வேலை இருக்க போய் தான் இந்நேரத்துக்கு வெளியில போயிட்டு வரேன். நாளைக்கு காலையில வீட்டுல பந்தக்கால் நடத்தும்ல, அதுக்கு தான் நம்ம கோயில் புதுசாட்டு போய் காலைல நல்ல நேரம் எத்தனை மணிக்கு இருக்குன்னு குறிச்சிக்கிட்டு அதோட என்னென்ன பொருள்லாம் வாங்கணும் லிஸ்ட் எழுதிட்டாங்கன்னு கேட்கலான்ட்டு போனேன். அதான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. இப்போ போனாதான் அவர் கோயில வச்சு பார்க்க முடியும். அப்புறம் இந்த வெயிலுக்குள்ள அவரை போய் எங்க தேடி தட்டலையே. நம்மளுக்கு வேலை வேற கிடக்கு. காலையில இந்த வேலையை முடிச்சுட்டேன்னா மற்ற வேலையை அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்ல. அதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கு போனியே அப்ப என்னையும் சத்தம் கொடுத்துக்கலாம்ல, நானும் உங்க கூட துணைக்கு வந்திருப்பேன்ல. இந்த வெயில கொடை கூட எடுக்காம போயிருக்கே. நான் கூட வந்திருந்தேன்னா கொடை என்னமே எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. ஆமாண்டி 2-3 நாள்ல உனக்கு கல்யாணத்தை வச்சுட்டு உன்னை நான் துணைக்கு வேற கூட்டிட்டு போறேன். நல்லா தானே இருக்கும். பாக்குறவளோ எல்லாம் கல்யாண பொண்ணை இப்படி கூட்டிட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்காளே, இது என்ன அளவா இருக்கு அப்படின்னு என்ன அள்ளி தட்டவா? பேசிட்டான் நினைக்கல பேச்சு. யார் என்ன சொன்னா நமக்கு என்ன? நம்ம வீட்டு வேலையை தானே நம்ம பார்க்க போறோம். பேசுறவங்கள வந்து பார்க்க போறாங்க. நீங்க முதல்ல தண்ணியை குடிங்க, அப்புறமா பேசிக்கலாம். குடுமா, நாக்கெல்லாம் வறண்டு போயிட்டு. வெயில் காலத்துல தான் தண்ணியோட அருமையே தெரியுது. கொஞ்ச நேரத்துல கிருகிருன்னுலாம் வந்துட்டு நீங்க ரொம்ப கலப்பா இருக்கீங்க போல. போங்கம்மா, கொஞ்ச நேரம் ரூம்ல ஃபேனை போட்டு படுத்து தூங்குங்க. தூங்கவா? அடியே எனக்கு நிக்க கூட நேரம் இல்லடி. கல்யாண வேலை தலைக்கு மேல கிடக்கு. எல்லா வேலையும் போட்டுட்டு என்னைய போய் ரூம்ல போய் படுத்து ஓய்விடுங்கன்னு சொல்லுதே. நல்லா தானே இருக்கும். அதான் நேரம்லாம் குடிச்சிட்டு வந்துட்டியல, இதுக்கப்புறம் என்ன வேலை இருக்கு? தேவையான ஜாமான சாயங்காலமா போய் வாங்கிக்கலாம். நாளைக்கு தானே பந்தக்கால் நடப்புறோம். அப்புறம் என்ன, போங்க நீங்க உள்ள போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்க. மற்ற வேலையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அடியே நாளைக்கு பந்தக்கால் மட்டும் நடல, நாளைக்கு சாயங்காலம் உங்க 4 பேருக்கும் நம்ம வீட்டுல நலங்கு வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு சேர்த்துதான் நேரம் குறிச்சிட்டு வந்திருக்கேன். நாளைக்கே நலங்கு வைக்க புரியல, என்னமா சொல்றீங்க? ஆமாண்டி, நாளைக்கு சாயங்காலமே உங்க 4 பேருக்கு நம்ம வீட்லயே வச்சு நலங்கு வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அன்னிங்க 2 பேரும் காலையில எனக்கு ஃபோன் அடிச்சாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் அன்னைக்கு கிடக்கு, நேரம் பத்தாது. ரிசப்ஷனுக்கு காலையில நம்ம நலங்கு வச்சோம்னா நைட்டு நேரத்தில் ரிசப்ஷன்ல மேடையில் ரொம்ப நேரம் பிள்ளைங்க நிற்காதுவா, டயர்ட் ஆயிடும். அப்புறம் மறுநாள் தூங்கி எந்திரிச்சு கல்யாணத்துக்கு வேற காலையில சீக்கிரம் எந்திக்க வேண்டியது இருக்கும். எதுக்கு பசங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு? அதனால நாளைக்கு சாயந்தரமே பிள்ளைங்க சும்மா இருக்க நேரத்தில் நம்ம நலங்கு வச்சிருவோம். நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, நீங்க போய் பூசாரிக்கிட்ட நேரத்தை குறிச்சிட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் அதுக்கு சேர்த்து நம்ம பூசாரிகிட்ட நேரத்தை குறிச்சிட்டு வந்தேன். ஏமா என்னம்மா இப்படி திடீர்னு சொல்லுதிய? திடீர்னு சொல்றேனா? ஏண்டி உனக்கு கல்யாணம் நடக்க போறது உனக்கு தெரியாது? அம்மா அதை சொல்லலம்மா, நீங்க தானே சொன்னீங்க ரிசப்ஷனுக்கு காலையில தான் நலங்கு ஃபங்க்ஷன் மண்டபத்தில் வச்சு வைக்கிறோன்ட்டு. நானும் அப்படியே போய் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டேன். இப்போ திடீர்னு ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் காலையில இல்ல, நாளைக்கு சாயந்தரம் வீட்டில் வச்சு தான் வைக்கிறீங்கன்னு எல்லாருக்கிட்டையும் என்னால் எப்படி இன்ஃபார்ம் பண்ண முடியும்? போத குறைக்கு நலங்குக்கு போட வேண்டிய ட்ரெஸ் வேற இன்னும் தச்சு வரல. 2 நாள் கிடக்குங்க. போய் அந்த அக்கா கிட்ட பொறுமையா தச்சு கொடுத்தா போதுன்னு வேற சொல்லிட்டோம். நாளைக்கு சாயந்தரமே ஃபங்க்ஷன்னா எப்படிமா நாங்க அவங்க கிட்ட போய் ட்ரெஸ் சீக்கிரமா தச்சு கொடுக்க சொல்லி கேட்க முடியும்? உடுக்க துணி இல்லையா? ஏண்டி கல்யாணத்துக்கு புது துணி எடுத்தே ஆகணும்னு 1000 கணக்கில் செலவு பண்ணி கடைக்கடையை அலைஞ்சு உருளாமட்ட துணி அன்னைக்கு அள்ளிட்டு வந்திய. போதா குறைக்கு உங்க அத்தைங்க வேற போடுறதுக்கு நைட்டி சுடிதாரு புடவைன்னு அவங்க பங்குக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுல பெரிய மாப்பிள்ள ஜவுளி கடையை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தாரு.
அவ்வளோ துணியை கொண்டாந்து வீட்டுக்குள்ள போட்டு உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கங்கன்னு சொன்னதும் எப்படி பாஞ்சு போய் அழுனீங்க? கபோர்டு முழுக்க என்னமோ கடையில நிரப்பி வச்சிருக்க மாதிரி துணியா எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இப்போ உடுக்க துணி இல்லைன்னு பரியாசப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே. அம்மா, நான் என்ன இப்போ போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் மேட்சிங்கா ட்ரெஸ் பொண்ணுன்னு தனித்தனியா எடுத்த ட்ரெஸ் மாதிரி அந்த அக்கா கிட்ட கொடுத்தது நலுங்கு ஃபங்க்ஷனுக்காக ஸ்டிச் பண்றதுக்காக கொடுத்துருந்தோம். இன்னைக்கு காலையில கூட அந்த அக்கா ஃபோன் பண்ணாங்க ட்ரெஸ் எப்போ வேணும்னு. நான் தான் ரிசப்ஷன் காலையில தானே நலுங்கு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நாளைக்கு நைட்டு கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டேன். இப்போ திடீர்னு நீங்க ஃபங்க்ஷனை மாத்தி வச்சிருக்கீங்கன்னு சொன்னா எப்படிமா? இந்த பாருங்க, நான் அந்த ட்ரெஸ் போடணும்னு முடிவு பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ட்ரெஸ் போட்டாதான் நலுங்கு ஃபங்க்ஷன்ல இருப்பேன், இல்லன்னா நான் நலுங்கு ஃபங்க்ஷனுக்குலாம் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னடி ஒரு வகையை துள்ளிக்கிட்டு வர? அந்த ட்ரெஸ் தான் போடணும்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா என்ன? இந்த பாரு, நாளைக்கு சாயந்தரம் தான் ஃபங்க்ஷனு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிட்ட எல்லாம் நீ ஃபோன் பண்ணி சொல்லுவியோ சொல்ல மாட்டியா அது எனக்கு தெரியாது. வீட்ல இருக்க புது துணியில ஏதாச்சும் ஒரு துணிமணியை 2 பேரும் போட்டுட்டு வந்து ஃபங்க்ஷன்ல வந்து இருக்கிய. அங்க வந்து ஏதாச்சும் ஏடா உடம்பா வேலை பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, ஃபங்க்ஷன் வீடுன்னு கூட பார்க்க மாட்டேன், தோலை உரிச்சிருவேன். புள்ளைய அந்த துணி தான் போடுவேன், இந்த துணி தான் போடுவேன்னு. அம்மா, என்னம்மா ஆசைப்பட்டு வாங்கிட்டேம்மா. அந்த ஃபங்க்ஷனுக்குன்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் மேட்சிங்கா போலான்னு நினைச்சோம். ஏமா ப்ளீஸ்மா. இடி, இப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும்? இருக்கிற துணியை ஏதாச்சும் எடுத்து போடு. நாளைக்கு சாயந்தரம் மத்த வீட்ல இருந்து எல்லாரும் இங்க வந்துருவாங்க. அவங்க முன்னாடி இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு நின்னா அவங்க என்னடி நினைப்பாங்க? ஏன் நீ என் மானத்தை போட்டு வாங்கிட்டு இருக்க இப்படி? ரூபி, இதுக்கெல்லாம் போய் அம்மாவை போட்டு நம்ம கஷ்டப்படுத்த கூடாது. பாவம் அவங்க. இப்ப என்ன, நலுங்குக்கு நம்ம என்ன ட்ரெஸ் எடுத்தோமோ அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டே ஃபங்க்ஷன்ல நிக்கணும், அதானே? அந்த ட்ரெஸ் தான் இன்னும் அந்த அக்கா தைக்கவே இல்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி நாளைக்கு போட முடியும்? இந்த பாரு, அந்த அக்கா கிட்ட நான் பேசிக்கிறேன். 2 ட்ரெஸ் அந்த அக்கா தைக்கிட்டோம், பாக்கி 2 ட்ரெஸ் நான் தைக்கிறேன். நான் இப்ப வீட்ல சும்மா தானே இருக்கிறேன். கல்யாண வேலை அதிகமா இருக்குங்க போய் தானே அந்த அக்கா கிட்ட ஸ்டிச் பண்றதுக்காக கொடுத்துருந்தோம். இப்போ எனக்கு எந்த வேலையும் இல்ல, நாளைக்கு தானே வீட்ல ஃபங்க்ஷனு. அதனால கொஞ்ச நேரம் நைட்டு கண் முழிச்சு இருந்தேன்னா நம்ம 2 பேருமே சேர்ந்து அந்த ட்ரெஸ்ஸை தைச்சு முடிச்சிடலாம், சரியா? நீ சொல்றது சரிதான். அப்ப நீ அந்த அக்கா கிட்ட பேசு, அம்மா கிட்ட பாக்கி 2 ட்ரெஸ்ஸையும் கொடுத்து விட சொல்லு, நம்ம 2 பேரும் நைட்டு உட்காந்து தைச்சிடலாம். சரி, நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி நாளைக்கு ஈவினிங் தான் நம்ம வீட்டில் வச்சு நலுங்கு ஃபங்க்ஷனு எல்லார்ட்டையும் சொல்லி வர சொல்லிடு. சரிக்கா. அந்த அக்கா கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீங்கள் துணியை மட்டும் கொஞ்சம் வாங்கி தந்துருங்க. சரி, வாங்கி தரேன். அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் பேர்ட்ட சொல்ல வேண்டியது இருக்கு. நிறைய பேர்ட்ட இல்லைனாலும் ஒரு 10 பேருக்காச்சும் சொல்லணும். அப்புறம் முத்தாய் வீட்டிலேருந்து அவளோட சம்மந்தியும் மூத்த மகளும் வருவாங்க. அப்புறம் உங்கள் அத்தைங்களும் அண்ணிங்களும் வருவாங்க. அப்ப அத்தை வீட்ல இருந்து அப்பாவும் பெரிய மாமாவும் வர மாட்டாங்களா? மாப்பிள்ளைங்களுக்கும் நாளைக்கு நலுங்கு வைக்கணும்ல. அவங்க இங்க வந்துட்டேன்னா மாப்பிள்ளைக்கு யார் நலுங்கு வைப்பா? உங்க அத்தைங்க இங்க வந்து உங்களுக்கு நலுங்கு வைப்பாங்க. உங்க பெரிய மாமாவும் சின்ன மாமாவும் அங்க மாப்பிள்ளைங்களுக்கு நலுங்கு வைப்பாங்க. அவங்களால வர முடியாது. அப்படியா? சரிம்மா. சரி, நான் போய் சொல்லிட்டு அதோட கடத்திற்கு போயிட்டு வரேன். சாந்தி பேக்கரிக்கு வேற போகணுண்டி. ஏன்னா நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கு காஃபி டீ மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுக்கும்ல. அதனால பப்ஸு சமோசா ஸ்வீட்டு மிச்சர்னு கொஞ்சம் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ போய் ஆர்டர் கொடுத்தாதான் அவன் நாளைக்கு மத்தியானம் கொண்டாந்து கொடுப்பான். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு இனிப்பு கொடுத்து விடணும். அதனால ஒரு 1000 லட்டு ஆர்டர் கொடுத்துடலான்னு பார்க்கேன். ஏன்னா அன்னிங்க அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கல்யாணத்துக்கு இனிப்பு கொடுக்கணும்ல, அது பொண்ணு வீட்டிலேருந்து கொடுத்த இனிப்பை தான் கொடுப்பாங்க. அதனால நம்ம போகும்போது லட்டை கையில் கொடுத்து விட்டுடலாம். நான் அதுக்கும் சொல்லிட்டு வந்துடுறேன். மா, சாந்தி பேக்கரிக்கே போறியா? ஆமாம். ஏன்? வரும்போது எனக்கு மக்ரூன் வாங்கிட்டு வருவீங்களா? மக்ரூன் வாங்கிட்டு வரணுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவமா இருந்தா, நீ கோவப்படுறத பார்த்தா 2 நாளைக்கு சாப்பிட மாட்டேன்னு நினைச்சேன். ஏமா, கோவப்பட்ட சாப்பிடக்கூடாதுன்னு யாருமா சொன்னா? கோவப்பட்ட பசிக்காதா? அதெல்லாம் பசிக்கும், சாப்பிடலாம். நீங்க எனக்கு வாங்கிட்டு வாங்க. அதானே, சாப்பிட விஷயத்துல மட்டும் உனக்கு ரோசமே வந்துடாதே. இந்த ரூபியோட வாழ்க்கையில 2 விஷயத்துல மட்டும் என்னைக்குமே ரோசமே பட மாட்டா. ஒன்னு சாப்பாடு, இன்னொன்னு அதுவும் சாப்பாடுதான். ஏமா, மறக்காம எனக்கு மக்ரூன் வாங்கிட்டு வந்துரு. எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்குது பாரு, புள்ள லட்சணம். வாங்கிட்டு வாரேன். நீலா, அட்வான்ஸ் கொடுக்கணும். பீரோவில் போய் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு அதோட என் ஃபோனையும் எடுத்துட்டு வந்துரு. இருங்கம்மா, நான் உள்ள போய் எடுத்துட்டு வரேன். அப்பா வாங்கப்பா. கனிகா வாடி. கனிகாக்கா, மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா. வீட்ல அத்தை பெரிய மாமா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. தம்பி, என்ன நின்னுக்கிட்டே இருக்கீங்க? உட்காருங்க தம்பி. கனிகா வா, வந்து உட்காரு. இருக்கட்டுமா, பரவாயில்ல. நிலா, போய் காஃபி போட்டு எடுத்துருவாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் கிளம்பணும், நேரம் ஆயிட்டு. என்ன தம்பி, இப்பதானே வந்தியா, அதுக்குள்ள கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இருங்க, காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா போய்க்கலாம். இல்லக்கா, எனக்கு பொறுமையா இருந்து சாப்பிடுறதுக்குலாம் நேரம் இல்ல. கல்யாண வேலை எவ்வளவு கிடக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியல. இப்ப கூட நான் வேலையை போட்டுட்டு தான் வந்திருக்கேன். தனிக்கா வீட்டுல விட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். அன்னி போனாச்சு சொல்லிருப்பாங்களே.
ஆமா தம்பி, காலையில அண்ணி ஃபோன் பண்ணும் போதே சொன்னாங்க கன்னிக்கு அங்க வீட்டுக்கு வருவான்னு. கல்யாணம் பேசி முடிக்கும் போதே இவ இங்க இருக்கட்டும் தான் நான் அண்ணிட்டு சொன்னேன். இவதான் அவங்க அத்தை வீட்டுல ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிக்க போகணும்னு சொன்னாலாம்ல. அதான் அவ வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நான் கொண்டாந்து விடுதேன்னு அண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னம்மா, உங்க அத்தை வீட்டுக்கு போன வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா இல்ல இன்னமும் இருக்கா? இல்லம்மா, நான் போன வேலை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிட்டு இதுக்கப்புறவே நாங்க போக வேண்டாம். சரிம்மா, இந்த பாருமா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க தான் இருக்கணும். இது உன் வீடு, இது உங்க அம்மா வீடா நினைச்சுக்க. எனக்கு நிலா ரூபி எப்படியோ அதே மாதிரி தான் நீயும். அவங்க என் பொண்ணுனா நீனும் எனக்கு மூத்த பொண்ணு மாதிரி தான். அதனால எந்த சங்கோசமும் படாம நீ உன் வீட்டில் எப்படி இருப்பியோ அதே மாதிரி இங்கே இருக்கலாம். உன் அம்மா நான் இருக்கேன், நான் உன் கூட பிறந்தவங்க மாதிரி இவ்வளோ 2 பேர் இருக்காளுவோ, சந்தோஷமா இருக்கணும். நீ எப்படி ஒரு தாய் வீட்டில இருந்து கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு போறியோ அதே மாதிரி இந்த அம்மா வீட்டில இருந்து கல்யாணம் பண்ணி நீ புகுந்த வீட்டுக்கு போகலாம். இந்த அம்மா உன் கூட எல்லாத்துக்கும் எல்லா நேரத்துலையும் துணையா இருப்பேன். சரியாம்மா? தேங்க்ஸ் மாமா, இது எல்லாமே உங்களால தான். என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷம் மாமா, இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீயும் என் பொண்ணுதாம்மா. என் பொண்ணு என்ன ஆசைப்படுறாளோ அதை செஞ்சு வைக்கிறது ஒரு அப்பாவோட கடமை தானே. அதுக்கு நான் செஞ்சேன், அதுக்கு எதுக்கு நன்றி? சந்தோஷமா இரு. என்ன, இது உன்னோட தாய் வீடு. இங்க இருந்து கல்யாணம் பண்ணி முறைப்படி உன்னோட புகுந்த வீட்டுக்கு நீ வரணும். அதுதான் உனக்கும் சந்தோஷம், எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். சரிங்கப்பா. சரிங்கக்கா, அப்ப நான் கிளம்புறேன். ஒரு காஃபியாச்சும் குடிச்சிட்டு போங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒன்னும் சாப்பிடாம போனா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல. இருங்கப்பா, ஒரு 2 செகண்ட் தான், நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லம்மா, எனக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா குடிச்சிட்டு போயிருப்பேன். இப்ப என்ன, இது நம்ம வீடு தானே, அடிக்கடி நான் கல்யாண வேலையை அங்க வருவேன்ல. இன்னொரு வாட்டி வரும்போது கண்டிப்பா உங்க கையில காஃபி குடிச்சிட்டு போறேன். சரியா? சரிங்கப்பா. மாமா. என்னடா சொல்லு. அம்மா, வீரமாமா உங்ககிட்ட பேசிட்டாங்களா? அது என்ன மாமா, வீரமாமா உங்ககிட்ட பேசினாங்களா இல்லையா? ஏன் கேக்குறேன்னா, நீங்க இந்த தடவை வீட்டுக்கு வரும்போது வீரமாமா எதுவுமே சொல்லவே இல்ல, உங்க மேல கோவப்படவும் இல்ல. எப்போதும் போல நார்மலா தானே இருக்காங்க. அப்படின்னா உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு மாமாவுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அதனால தானே அமைதியா இருக்காங்க. அதுக்கு தான் மாமா கேட்டேன். மாமா பேசினாங்களா இல்லையா? என் பிள்ளை என்கிட்ட பேசாம எங்கம்மா போயிடுவான்? நானும் ஆரம்பத்தில் அப்படிதான் நினைச்சேன். நான் வீட்டுக்கு வந்ததும் எதுவும் சொல்லாம இருக்கானா, கண்டிப்பா என் மேல எந்த தப்பு இல்லைன்னு அவனுக்கு தெரிய வந்திருக்கும். அதனாலதான் அமைதியா இருக்கான்னு. ஆனா இது வரைக்கும் அவன் பேசல, அமைதியா இருக்கான். அந்த அமைதிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா சந்தோஷமான ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும் என் உள் மனசு சொல்லுது. என்னைக்கா இருந்தாலும் அவன் என்கிட்ட பேசிடுவான். அந்த நாளுக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நடக்கும் ஒரு நாள். கண்டிப்பா என் பிள்ளை என்கிட்ட பேசுவான். ஒரு 5 நிமிஷம் உன்னோட வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். எதுக்குடி அப்பா கிட்ட இப்படி எல்லாம் கேட்டு அவரை கஷ்டப்படுத்துற? பாரு அப்பா எவ்வளவு வருத்தப்படுறாருன்னு. பி, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதே. என்ன இது எல்லாத்துலயும் விளையாட்டுதானா? ஐயோ அக்கா நிலா, அவளே எதுக்கு பேசுறீங்க? அக்கா, நான் ஒன்னும் மாமா மனசு கஷ்டப்படுத்தணும்னு அப்படி எல்லாம் கேட்கல. வீர மாமா பேசியிருப்பாருன்னு சந்தோஷத்துல தான் நான் கேட்டேன். வாயை மூடு. இல்ல, அவளை எதுவும் சொல்லாத. இல்லப்பா, அது உங்களை அவ என்ன கஷ்டப்படுத்துறதுக்காக இதை கேட்கல. சந்தோஷத்துலயும் ஆர்வத்திலயும் தான் என்கிட்ட கேட்டா. நான் நினைச்சது தானே அவளும் நினைச்சிருக்கா. வீரா என்கிட்ட பேசணுங்கிறது எனக்கும் மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசை. அதுதானே அவளும் கேட்டு தெரிஞ்சுக்கிறா. இதுல என்ன இருக்கு? அவளுக்கு எதுவும் சொல்லாத. சொல்லப்போனா அவ சொல்லும் போது எனக்கும் சந்தோஷமா தான் இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் சீக்கிரமா வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. மத்தபடி எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அவ கரெக்டா தான் பேசியிருக்கா. இந்த பாருயா, கண்டிப்பா வீரா என்கிட்ட பேசுவான். அவன் என்கிட்ட பேசாம எங்க அப்படி ஓடிட போறான்? அப்படி சொல்லுங்கப்பா. என் வீர மாமா ரொம்ப ரொம்ப நல்லவரு. அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கறவங்களுக்கு கூட நல்லது நினைச்சுதான் என் மாமாவுக்கு பழக்கம். என் மாமாவுக்கு ஒருத்தவங்களை ஒரு தடவை பிடிச்சிருச்சுன்னா அவங்கள எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அப்படி தங்கமான மனசு என் மாமாவுக்கு இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நான் என் வீர மாமா கிட்ட சொல்றேன். நான் சொன்னா என் வீர மாமா கேட்பாரு. உங்ககிட்ட பேச சொல்றேன். என் வீர மாமா உங்ககிட்ட கண்டிப்பா பேசுவாங்க. வீர மாப்பிளைய பத்தி யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாளே. அப்ப நீ என்ன சொன்னாலும் வீரா கேட்பான்னு சொல்லு. நான் என்ன சொன்னாலும் என் வீர மாமா கேட்பாங்களே. ஏன்னா என் வீர மாமாவுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓ, ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? எப்படி நிலாவை பிடிச்சதை விட ஒன்னு அதிகமா பிடிக்குமா வீராவுக்கு? மாமா, இவளை என் மாமாவுக்கு பிடிச்சதை விட என்னதான் ரொம்ப ரொம்ப என் மாமாவுக்கு பிடிக்கும். என் மாமா என்கிட்டே சொல்லியிருக்காரு, உங்க அக்காவை பிடிச்சதை விட உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அவர் உன்கிட்ட சொன்னாரு, என்ன பிடிச்சதை விட உன்னதான் அதிகமா பிடிக்கும்னு. ஆமா, என் வீர மாமாவுக்கு உன்னை விட என்னதான் ரொம்ப பிடிக்கும். எத்தனையோ தடவை உன் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எனக்கு ரூபியை தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும், அப்புறம் தான் உன்னை பிடிக்குன்னு. அதுக்கு என் மாமா மேல கோவப்பட்டு எப்படியெல்லாம் முறைச்சிக்கிட்டு போனேன். என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன? ரொம்ப பீத்திக்காதனே. என் வீராவுக்கு ஃபர்ஸ்ட் என்னதான் பிடிக்கும், அப்புறம் தான் நீ. எங்க உன் முன்னாடி என்னதான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும்னு சொன்னா உன் மனசு கஷ்டப்படுமே நினைச்சு உன்னதான் பிடிக்கும்னு சொல்லியிருப்பாரு. மத்தபடி அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன மட்டும்தான்.
எனக்கு அப்புறம் தான் நீ. இது தெரியாம ரொம்ப பேசாத. நீ இப்படி சொன்னா நான் நம்பிடுவேனா? என் மாமா பத்தி எனக்கு தெரியும். அப்பெல்லாம் மாமா போய் சொல்லாது. உனக்கு பொறாமடி. உன்னை விட என் மேல அதிகமான பாசம் வச்சிருக்கல, அந்த பொறாம வைத்திருச்சு. அதனாலதான் என் மாமா பத்தி இல்லாத போல என்கிட்ட சொல்லி கொடுக்குறேன். யாருக்கு? எனக்கு வைத்திருச்சா? நீ பாத்த? இந்த பாருடி, என் வீரா என் மேலதான் அதிகமா பாசம் வச்சிருக்காரு. என்னத்தான் அவருக்கு பிடிக்கும். எனக்கு அப்புறம் தான் நீ. ரொம்ப துள்ளிக்கிட்டு வராத. இதான் தெரியுது உன் மூஞ்சில. எம்புட்டு வன்மோ, எம்புட்டு பொறாம, அப்படியே சந்திரமுகி மாதிரி மாறியடி. இதுல இருந்தே தெரியல நீ சொல்றதெல்லாம் பொய் தானே? பொய் காரி. வேணாண்டி, ரொம்ப பேசுற. அப்புறம் பேசுறதுக்கு வாய் இருக்காது சொல்லிட்டேன். சப்பா, பக்கத்துல மாமனார் நிக்காரே. நம்ம ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு நின்னா அவர் என்ன நினைப்பாருன்னு கொஞ்சமாச்சும் இதுங்களுக்கு பயம் இருக்கான்னு பாரு. எப்படி சின்ன பிள்ளைய மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு நிக்குதுவோ. நானும் கூட்டு வச்சு புத்திமதி சொல்லி பார்த்துட்டேன், அடிச்சு பார்த்து திட்டு பார்த்தேன், விளக்கு மாத்தால கூட சாத்தி பார்த்துட்டேன். போய உள்ளே திருந்த மாட்டேங்குதுவல. இந்த தம்பி என்ன நினைக்கும்? தான் வீட்டுக்கு வரப்போற மருமவளுவ லட்சணம் இப்படித்தான் தினமும் இருக்குன்னு தப்பா நினைச்சிட்டா? ஆமா, இவ்வளவு லட்சணம் இதானே, இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? ஐயோ, என்னால முடியலமா. என்னதான் இதுங்க ரெண்டுத்தையும் நான் கரை சேர்க்க போறேனோ. ஏன் மாமா ரெண்டு பேரும் சும்மா தானே இருந்தாலுவோ, எதுக்கு இப்படி பண்ணீங்க? இப்ப பாருங்க, இந்தியா பாகிஸ்தான் அடிச்சுக்கிற மாதிரி எப்படி அடிச்சுக்கிட்டு நிக்காலுவோன்னு. இன்னைக்குள்ள இந்த பஞ்சாயத்தை தீர்க்க முடியாது பாத்துக்கோங்க. இல்லம்மா, உண்மைக்குமே என் வீர ரொம்ப கொடுத்து வச்சவன். அவன் ஒருத்த அன்புக்காக ரெண்டு பேரும் எப்படி சண்டை போடுதுங்கன்னு பாரு, சின்ன பிள்ளை மாதிரி. இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்க சண்டை மாதிரி தான் இருக்கு. இங்க சண்டையை ரசிச்சது வரைக்கும் போதும். சின்ன குழந்தைங்க சண்டை பெரிய ஆள் சண்டையா மாறிடாம முதல்ல அவங்க ரெண்டு பேத்தையும் சமாதானப்படுத்துற வழியை பாருங்க. தம்பி, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ்வளோ ரெண்டு பேத்துக்குமே வீர மாப்பிள்ளை மேல கொஞ்சம் பாசம் அதிகம். அதனாலதான் இப்படி சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறாளுவோ. அக்கா, நான் அப்படிலாம் ஒண்ணு தப்பா நினைக்கல. அவங்க ரெண்டு பேரையும் நான் குழந்தைய தான் பாக்குறேன். இப்ப கூட அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது பார்க்கும்போது குழந்தைங்க சண்டை போடுற மாதிரி தான் இருக்கு. குழந்தைங்க சண்டை போட்டா நம்ம ரசிக்கதான் செய்வோமே தவிர அவங்க மேல கோவப்பட மாட்டோம். அப்படிதான் நானும் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நான் நினைக்க என்ன இருக்கு? இப்பவே போய் என் மாமாவுக்கு ஃபோன் பண்றேன். நீ மாமாவை பத்தி தப்பு தப்பா என்கிட்ட சொல்லி கொடுக்குறேன்னு நான் மாமா கிட்ட சொல்லல. பாத்துக்கிட்டே இரு, பார்க்கலாம் அவர் நீ சொல்றத நம்புறாரா இல்ல என்ன நம்புறாரான்னு. சரி சரி, அடிச்சுக்காதீங்க. என் புள்ள உங்க ரெண்டு பேர் மேலயும் ஒரே அளவுக்கு தான் அனுபவிச்சிருக்கான். பாக்குறத பாரு. என்ன சும்மா தானே ஒரு வார்த்தை சொன்னேன், அதுக்குன்னு இப்படியா? அவனுக்கு இவங்க மேல இவ்வளவு பாசம், இவங்க மேல இவ்வளவு பாசம்லாம் அளந்து சொல்ல முடியாது. பாசம் வச்சா ஒரே போல எல்லாரும் மேலயும் பாசம் வைப்பான். அப்படிதான் உங்க ரெண்டு மெத்து மேலயும் எல்லாரையும் விட ஒரே மாதிரி ஒரே அளவுல பாசம் வச்சிருக்கான். போதுமா? அப்பா, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க. அவளுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசணும். இந்த பாருங்க மாமா, நான் தான் உங்க வீட்டுக்கு மூத்த மருமவ. அதனால ஃபர்ஸ்ட் ஏன் மேல தான் நீங்க பாசத்தை காட்டணும். அதுக்கப்புறம் தான் இவ. வேணாடி, தம்பி நிக்காருன்னு பாக்குறேன். இல்ல, விளக்கு மத்த எடுத்து ரெண்டு பேரையும் ஓட விட்டு சாத்தி எடுத்துருவேன். ஒழுங்கா நின்றுங்க. ஐயோ, ரெண்டு என்ன சண்டை போட்டுக்குதுவா? இப்படியும் உங்க சண்டையை பாத்துக்கிட்டே நின்ன மாமாக்கு நேரம் போதே தெரியாது. அக்கா, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க தம்பி, உங்களுக்கு தான் வேலை நிறைய கிடக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்க போய் பாருங்க. இவ்வளவு இப்படித்தான், நான் பாத்துக்கிறேன். சரிங்கக்கா. அப்புறம் அக்கா, இன்னும் கல்யாணத்துக்கு 3 நாள் தானே இருக்கு. அது வரைக்கும் பிள்ளைங்களை யாரையும் வெளியில அனுப்ப வேண்டாம். உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கணும்னா ஒண்ணு எனக்கு இல்லைன்னா உங்க மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்க வாங்கி தந்துருவாங்க. அப்படி வெளில போறதா இருந்தாலும் அவங்க கூடயே வெளியில போயிட்டு வீட்டுக்கு வாங்க. அப்புறம் தெரியாத ஆளு யாரும் வீட்டுக்கு வந்தா உள்ள வரவிட வேண்டாம். வெளியிலே இருந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சு அனுப்பி வச்சிருங்க. ஏன் தம்பி, எதுவும் பிரச்சனையா? அது பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இதுக்கு முன்னாடி நிலாவுக்கும் வீராவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்றப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துட்டு இருக்குல்ல, அதான் இந்த தடவை எந்த தடங்களும் இல்லாம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்காக தான்க்கா முன்னறிவிப்பா சொல்லி வைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல, நீங்க எதையும் நினைச்சு குழப்பிக்காதீங்க. சந்தோஷமா வேலையை பாருங்க. நம்ம எந்த தடங்களும் இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்தி ஆகணும். அதுக்காக தான் நான் சொன்னேன். ஓ அப்படியா? சரிங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். கல்யாணம்னு பேசி முடிச்சதுலேருந்து ரெண்டு பேருமே நான் வெளியில அனுப்பல. ஏதாச்சும் தேவையா இருந்தாலும் ஒன்று நான் வாங்கிட்டு வருவேன், இல்லைனா நானே கூட்டிட்டு வந்துடுவேன். இப்போதான் நீங்க சொல்லிட்டீங்களே, எதுவா இருந்தாலும் நான் மாப்பிள்ளைக்கு இல்லைன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். நான் பாத்துக்கிறேன் தம்பி. சரிங்கக்கா. அப்போ நான் கிளம்புறேன்க்கா. நிலா, போயிட்டு வரமா? ரூபி, போயிட்டு வர. பார்த்து கவனமா போயிட்டு வாங்க மாமா. சரிடா. இதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில நடந்த எல்லா கிட்டத்தையும் மறந்துரு. இதுக்கப்புறம் உனக்காக நீ வாழு, சந்தோஷமா வாழு. இதுக்கப்புறம் உன்னை தடுக்கவோ உன்னை எதுக்கவோ யாருமே கிடையாது. இது உனக்கான வாழ்க்கை.
சந்தோஷமா வாழணும். ம், ம் சரிங்க மாமா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அம்மா. அம்மாதான். இங்க பாரு, உனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு நீ எப்போதுமே கவலைப்படக்கூடாது. நீ எப்போ என்னை அம்மானு கூப்பிட்டியோ அப்பவே மனசார நான் உன்னை என் பிள்ளையா நினச்சிக்கிட்டேன். சரியா? நீனும் இந்த வீட்டில் ஒருத்தி தான். இந்த ரூபி, நிலா இவங்கெல்லாம் மாதிரி தான் நானும் உன்னைய பார்க்குறேன். அதனால ஒரு துளி அளவு கூட நீ எந்த குடும்பத்தையோ எங்களையோ வேறுபடுத்தி நினைக்கக்கூடாது. நாங்கள் அப்படி நினைக்க மாட்டோம். எப்படி நான் இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு அனுப்புகிறேனோ அதே மாதிரி தான் உன்னையும் நான் அனுப்பி வைப்பேன். இந்த அம்மா இருக்கேன். சரியா? சரிங்கம்மா. எதுக்கு நீ ஃபீல் பண்ற? சந்தோஷமா இரு. அதான் அம்மா சொல்லிட்டாங்களே. இந்த பாருங்கக்கா, உங்க கூட பழகுனதுல இருந்து இப்படி ஒரு பாசமான அக்கா என் கூட பிறந்திருக்க கூடாதுன்னு எத்தனை நாள் நான் வருத்தப்பட்டுட்டேன் தெரியுமா? ஆனா எனக்கு அக்காவா இப்படி ஒரு ராட்சசி வந்து பிறந்திருக்கா. நான் உனக்கு ராட்சசி அடி. உன் கொதவளைய கடிச்சு துப்பிடுவேன் பாத்துக்க. அதான் ராட்சசின்னு பேர் வச்சிருக்கேன். எப்படி பேரு பொருத்தமா இருக்குன்னு பாத்தியா? இந்த பாருங்கக்கா, இனிமேல் உங்களை மட்டும் தான் நான் அக்கானு கூப்பிடுவேன். வேற எந்த போறாம பிடிச்சவளையும் நான் அக்கானு கூப்பிட மாட்டேன். நீ கூப்பிடணும்னா நான் காத்துக்கிட்டு இருக்க மாதிரி. நீ அப்படி என்ன கூப்பிடாதடி. நீ அப்படி அக்கா அக்கானு கூப்பிடும் போது என் காதுல அப்படியே ஈட்டி காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு. கண்ணாடிய போய் பாரு, உன் மூஞ்சியும் பார்க்க அப்படித்தான் இருக்கு. இதுக்கப்புறமே இவ்வளவு 2 பத்தியும் நான் பேச விட்டேன், என்ன பைத்தியக்காரி ஆக்கிடுவாளுவோ. எம்மா கன்னிகா, அந்த ஓரமா விளக்குமாறு வச்சிருந்தேன், கொஞ்சம் எடுத்துட்டு வா. இன்னைக்கு அடிக்கிற அடியில முதுகு துளி பிய்யணும். அவளை பத்தி சொல்ல வேண்டியதானே? எதுக்கு என்ன பத்தி மட்டும் அப்படி சொல்றீங்க? அப்ப அவ மட்டும் பேசுனது சரி, நான் பேசுனது தப்பா இருக்கும். 2 பேரையும் தான் சேர்த்து சொல்றேன். என்ன? ஏண்டி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்க வேண்டி. இன்ன நேரம்னு 2 பெத்தலாம் என் உயிரை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்குதுவா. எனக்குன்னு வந்து வாச்சிருக்குதுங்க பாரு. கனிகா, நீ சாப்பிட்டியா? இல்லம்மா, சாப்பிடல. மணி 2 மணி ஆகும் போதே. நீங்க இன்னும் சாப்பிடலையா? வாங்கக்கா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நாங்களும் இன்னும் சாப்பிடலடி, துணி மடிச்சுக்கிட்டு இருந்தோமா, அதான் நேரம் போனதே தெரியல. சரி சரி வா, நம்ம 3 பேருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். எவ்வளவு நாள் ஆச்சுல நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு. வாடி. கூப்பிடுதால் வரலாமா? போய் 3 பேரும் உட்காந்து சாப்பிடுங்க. டி, வெறும் பருப்பு குழம்பு உருளைக்கிழங்கு தான் பொரிச்சு வச்சேன். அதனால ஆளுக்கு ஒரு முட்டை எடுத்து பொரிச்சு சாப்பிடுங்க. என்ன? அம்மா, எனக்கு முட்டை வேண்டாம், நான் கருவாடு சுட்டு சாப்பிட்டுப்பேன். என்னமோ பண்ணு, ஆனா சோத்தை நாசம் பண்ணாம சாப்பிட்டு முடிச்சிருக்கணும், சொல்லிவிட்டேன். சரிம்மா. வாடி. டி, நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். அந்த தெக்கு ரூம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி போடுங்க டி. தெக்கு ரூமா? எதுக்குமா? தெக்கு ரூமை க்ளீன் பண்ணி போடுமா? அப்படினா அம்மா, தெக்கு ரூமே. அம்மா, பெரியம்மா கல்யாணத்துக்கு வராங்களா? ஆமா, நாளைக்கு கல்யாணத்துக்கு வரத சொல்லியிருக்கா. அதனால அந்த ரூமை நல்லா சுத்தமா ஒட்டரெல்லாம் அடிச்சு நல்லா கழுவி பெருக்கி போடுங்க. அதில் இருக்க பெட்டு உரையெல்லாம் மாத்திட்டு தலைவாணி, புது தலைவாணி எடுத்து வச்சிருப்பேன், அந்த தலைவாணி எடுத்து கொண்டு போய் போடு. ரூம் சுத்தமா இருக்கணும், சரியா? அப்படினா பெரியம்மாவும் நீங்களும் பேசிக்கிட்டீங்களா? சண்டைலாம் போட்டுறீங்க? எப்ப சமாதானம் ஆனீங்க? கோவம்லாம் ஒன்றும் போகல, அப்படியே தான் இருக்கு. அவளே எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணா, நான் தான் எடுக்காம பிடிவாதமா இருந்தேன். என்ன இருந்தாலும் என் கூட பிறந்தவளாச்சே. உங்களுக்கு கல்யாணம் வைக்கும் போது அவளை கூப்பிடாம இருந்தா நல்லாவா இருக்கும்? அப்புறவே 4 பேர் முன்னாடி என் அக்காவோட மனம்லாம் போவோம். என் அக்காவுக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியுமா? கோவங்கிறது வேற, அதுக்காக மற்றவங்க முன்னாடி அக்கா விட்டு கொடுக்க முடியுமா? அதான் நானே ஃபோன் பண்ணி கல்யாணத்துக்கு வந்து கூப்பிட்டேன். நாளைக்கு எல்லாரும் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த ரூமை சுத்தம் பண்ணி போட சொல்கிறேன். ஐ ஜாலி, பெரியமாட்டிலேருந்து எல்லாரும் வராங்களா? இதுக்கப்புறமே இந்த கல்யாண வீடு கால கிட்ட போகுது. இவ்வளவுலே என்னால் சமாளிக்க முடியல, இவ்வளவுக்கு மேலே அவள் வருவா. எப்படிதான் இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இதுங்களை வச்சு மேய்க்க போறேனோ தெரியல. ஏட்டி, நான் பேக்கரிக்கு போயிட்டு வந்துடுறேன், சரியா? சாப்பிட்டுட்டு கதவு பூட்டிட்டு வீட்டில் இருங்க. ஆளாளுக்கு ஒரு வேலையை பாருங்க. என்ன ஏமா கனிகா, நீனும் சேர்ந்து அவ கூட வேலையை பாரு. என்னம்மா, நீ மட்டும் தனியாக இருந்தேன்னா உனக்கு இந்த வீட்டில் புதுசாக இருந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ கூட வேலை கூட மாட பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் இது ஓ வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், சரியா? அப்படிலாம் நான் எதுவும் நினைக்கலம்மா. நானும் இவங்க கூட சேர்ந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. சரிம்மா. ஏட்டி, நான் போறேன், கதவை உள்ளோடி பூட்டிட்டு இருங்க. தம்பி சொல்லிட்டு போனது ஞாபகம் இருக்குல்ல? யார் வந்து கதவை தட்டினாலும் என்ன எதுன்னு கேட்டுட்டு கதவை தந்தா போதும், என்ன? சரிம்மா. அக்கா, நாளைக்கு எங்க பெரியமா வருவாங்க, அவங்க கிட்ட நான் உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவங்களுக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாருங்களேன். உங்க பெரியமா வீட்ல இருந்து வராங்கன்னு சொன்னதும் முகத்துல இவ்வளவு சந்தோஷம் தெரியுது. என்னடி, உங்க பெரியமாவை அவ்வளவு பிடிக்குமா? பிடிக்குமாமா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா எங்களை சேட்டை பண்ணாதீங்கடி, ஒரு இடத்துல இருங்க, ஏன்டி இப்படி வராத வரத்துக்கு வாரீங்கன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே. ஆனா இதே மாதிரிதான் எங்க பெரியம்மாவும். அவங்க பண்ற சேட்டையெல்லாம் பாரு, நாளைக்கு எங்க அம்மா வாயை திறந்து கூட எதுவுமே சொல்லாது, அமைதியா இருக்கும். அதனால நாளையில இருந்து எவ்வளவு சேட்டை வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எங்க பெரியம்மா எங்க கூட இருக்கு.
எங்க பெரியம்மா எங்க கூட இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கல்யாணத்துக்கு ரேடியோவுக்கு பதிலு எங்க பெரியம்மாவை கூட்டி கொண்டாந்து விட்டா போதும், வீடு சத்தமா இருக்கும். அப்படி ஒரு ஆளு. நீ சொல்லும் போது அந்த கேரக்டரை பார்க்கணும்னு ஆசையா இருக்குடி. செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும் போலயே. எங்க பெரியம்மா மட்டும் இல்ல, எங்க பெரியம்மா வீட்ல இருந்து முக்கியமான ஒருத்தர் வருவாங்க. அவரை பாருங்க, அவர் அதுக்கு மேல இந்த கல்யாண வீடு ஒரு களை கலக்கிடுவாரு. இதுக்கப்புறமே இது கல்யாண வீடு இல்ல, கலாட்டா வீடு. உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்குடி நீங்க சொல்றதை கேட்கும் போதே. ச்சே, எப்பண்டா விடியும் உங்க பெரியம்மா வீட்ல இருந்து வர்றவங்க எல்லாரையும் பார்க்கலான்னு இருக்கு. எங்களுக்கு நான் காலையில வரைக்கும் வெயிட் பண்ணல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பரவாயில்ல, நாளையில இருந்து வீடே சும்மா கலக்கலான்னு இருக்கும். சரி வா, சாப்பிட்டுட்டு அம்மா சொன்ன வேலையை போய் பாப்போம். வரேன்டி. ஆமா, வள்ளி வரல? வள்ளியக்கா நாளைக்கு வந்துருவாங்க. அவங்க வீட்லயே பந்தக்கால் நாள்ல, அதான் பந்தக்கால் நட்டதும் சித்தி வள்ளியை கொண்டாந்து இங்க விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால வள்ளியக்கா நாளைக்கு வருவாங்க. எங்க அங்க சும்மா கிடக்குறா? கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணி என்னடி பண்றீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. சரி, நாளைக்கு வந்துருவா, பாத்துக்கலாம். வா, நம்ம போய் வேலையை பார்ப்போம் சாப்பிட்டுட்டு. சரி வாங்கடி.